இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வங்கப் பிரிவினையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வங்கப் பிரிவினை 1905ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. இதை ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, 12ஆம் வகுப்பில் இருக்குது, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா டேட்டாவையும் கம்பைன் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஒரே வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு போதுமானது. நாம் இப்போ வங்கப் பிரிவினையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அப்போ இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த நிலைமையில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்தியான்னு எடுத்துக்கிட்டாவே தேசிய காங்கிரஸ் அப்போ இருந்து கண்டினியூஷனாக வந்துகிட்டே தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, அப்போ இருந்த தலைவர்கள் சமூகத்துடைய உயர்குடி பிரிவை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. அதாவது ஹையர் கிளாஸ்லேருந்து வந்தவங்களாக இருந்தாங்க, எல்லாமே படித்தவங்களாக இருந்தாங்க. அவங்க ஆங்கில அரசோட எப்படி நட்புறவு வச்சுருந்தாங்கன்னு பார்த்தா, ரொம்ப இணக்கமாக, அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆங்கில கவர்மெண்ட்டோடு ஒத்து போனாங்க. ஆங்கில அரசை கொஞ்சம் கூட எதுக்கலை. அதனால் இவங்களுக்கு மிதவாத தேசியவாதிகள் அப்படிங்கிற பேர் வந்ததுங்க. இவங்க ஆங்கில அரசோட சப்போர்ட்டாக தான் போனாங்க, இந்தியாவுக்கு எதுவுமே பண்ணலையான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இந்திய நாடு ஒரே நாடு அப்படிங்கிற கருத்தை ஆரம்ப காலத்தில் உருவாக்குனதே இந்த மிதவாத தேசியவாதிகள் தான். குறிப்பாக இவங்களை சொல்லணுன்னா 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இதை பற்றி நாமளே வீடியோ போட்டிருக்கோம். இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம ஒரு தொடராக போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 12 வீடியோவை போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கதை மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிட்டே வருங்க. எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஸோ 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படும் பொழுது அதனுடைய உறுப்பினர்களில் 3ல் 1 பகுதியினர் யாருன்னு பார்த்தா பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க. அதாவது 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பாலகங்காதர திலகர். தாதாபாய் நவ்ரோஜி இவரை பற்றி சொல்லணுன்னா 2 பத்திரிகையை நடத்தியிருக்காரு. ஒன்று இந்தியாவின் குரல், ராஷ்ட் கோப்தார். அதுவே சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் எடுத்துக்கிட்டோம்னா பெங்காலி என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. திலகரை பொறுத்த வரைக்கும் கேசரி, மராத்தா இந்த 2 பத்திரிகைகளின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. எந்த பத்திரிகை யார் பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் முக்கியமானது. இப்படி ஆரம்ப காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தன்மையோடு போயிருக்கு. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தா 1890களில் காங்கிரஸுக்குள்ளேயே பிளவு உண்டாக ஆரம்பித்தது. ஒரு பகுதியினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன போய் அரசியல் பிச்சை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்குள்ளேயே தீவிர தேசியவாத தலைவர்கள் வர்றாங்க, மிதவாத தேசியவாத தலைவர்களும் வராங்க. அப்படி தீவிர தேசியவாத தலைவர்கள் யார் யார் வராங்கன்னு பார்த்தா பிபின் சந்திரபால், பாலகங்காதர் திலகர், லாலா லஜபதி ராய் இவங்களெல்லாம் சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிதவாதிகளின் செயல்பாடுகளை அரசியல் பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கிறது பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சொல்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா தீவிர தேசியவாதிகள், முற்போக்காளர்கள், போர்க்குணம் மிக்கவர்கள் அப்படின்லாம் அழைச்சிருக்காங்க. குறிப்பாக இவங்களில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தா பாலகங்காதர திலகருங்க. இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 1897 பாலகங்காதர திலகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஆங்கில அரசுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் பண்ணணும், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காரு. இப்படி பண்ணதுனால இவரை கைது பண்ணியிருக்காங்க. எப்படி கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 1897 ஜூலை 27ஆம் நாளில் இந்திய தண்டனை சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தில் பிரிவு 124A அப்படிங்கிற செக்ஷன் கீழே இவரை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் ரியலாக வங்கப் பிரிவினைக்கு வர்றோம். வங்கப் பிரிவினையை பண்ணது யாருன்னு பார்த்தா கர்சன் பிரபு. கர்சன் பிரபு எப்போ இந்தியாவுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாருன்னு பார்த்தா 1899 ஜனவரி 6ஆம் தேதி தான் இந்தியாவின் புதிய தலைமை ஆளுநராக வராப்புல. கர்சன் இந்தியாவை ஒரு வழி பண்ணிட்டு போகணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியர்களை கொலை போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற முடிவோடு தான் வராப்புல. இவருடைய செயல்பாடுகளை பார்ப்போம். இவர் என்ன தான் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா 1899 வந்த உடனே கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அப்போ இந்தியர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள குறைச்சிருக்காரு. எதுக்கு இந்தியாவுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கீங்க, கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டாப்புல. 1904 பல்கலைக்கழகங்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்துட்டாப்புல. அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் இனி அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தா கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. அடுத்தது இந்திய செய்தி பத்திரிகைகளின் தேசியவாத தன்மையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அலுவலக ரகசிய சட்டம் ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தில் 1904 திருத்தம் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கர்சன் பிரபு பண்ணிவிட்ருக்காப்புல. இவர் பண்ணதில் மிக முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தா வங்கப் பிரிவினை. வங்கப் பிரிவினை இவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது.
வங்கப்பிரிவினையை பற்றி முன்னாடியே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தா 1860 வங்க பிரிவினையே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. வங்காளத்தை பிரிக்கணும்பான்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பிறகு விட்டுட்டாங்க. பிறகு 30 வருஷம் கழிச்சு மார்ச் 1890 திரும்பவும் வங்காளத்தை பிரிக்கணும்னு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இவங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்ட விஷயம் தான் கர்சன் பிரபுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சமயத்தில் கர்சன் பிரபு என்ன பண்ணுறாருன்னா அசாமுக்கு போகிறாப்புல. அசாமுக்கு போன உடனே அங்கே இருக்கிற ஐரோப்பிய பணியாளர்களை மீட் பண்ணுறாரு. ஐரோப்பிய பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் கல்கத்தாவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவர் இது எல்லாத்தையும் மைனஸில் வச்சுக்கிட்டு அடிச்சு விட்ருவோன்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. டிசம்பர் 1903 அவர் ஒரு குறிப்புகள் எழுதுகிறாரு. என்ன குறிப்புன்னு பார்த்தா இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் அப்படிங்கிற ஹின்ஸு சில குறிப்புகளை எழுதி வைக்கிறாரு. அந்த குறிப்புகள் தான் பிறகு ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற பேரில் வெளியிடப்படுது. குறிப்பாக அந்த ரிஸ்லி அறிக்கையில் 2 முக்கியமான காரணங்களை கர்சன் பிரபு சொல்கிறாரு, ஏன் வங்காளத்தை பிரிக்கிறோம் அப்படின்ட்டு. ஒன்று, வங்காளத்துக்கு சுமை கம்மியாகும், 2 பிரிஸ்டா. இன்னொன்று, அசாமுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மியான ஒரு ரீசனை சொல்லிட்டு எப்படியோ ஒன்று வங்காளத்தில் இருக்கிற இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து விட்ருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. சரி, இவர் ஏரியாவை வந்து முடிவு பண்ணியிருப்பார்ல, ஏரியாவை பிரித்து குடியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவர் ஏரியாவை முடிவு பண்ணியிருக்காரு. புதிய கிழக்கு வங்காளத்தில் என்னென்ன வரும்னு பார்த்தா கிழக்கு வங்காளம், அசாமுடைய செட்டகாங் பகுதி, வங்க தலைநகர் டாக்கா, பேராவில் இருக்கிற ராஜசாகி மலையின் சில பகுதிகள், அசாம் மாகாணம், மால்டா, இந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து புதிய கிழக்கு வங்காளத்துக்குள்ளே போயிடும். அதுவே மேற்கு வங்காளத்துக்கு எது வரும்னு பார்த்தா மேற்கு வங்காளங்கிற ஒரு ஏரியாவும் பீகாரை சேர்ந்து தான் மேற்கு வங்காளம். இப்படி ஏரியாவையும் பிரித்து விட்டாப்ல, சரி பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டு. இவர் பிரித்து விட்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா, இயற்கையாகவே பாகிரதி அப்படிங்கிற ஒரு நதி இருக்குதுங்க. அந்த நதி வங்காளத்தை 2ஆக பிரித்தது. ஸோ இவருக்கு இதுவும் நல்ல வாய்ப்பாக போயிடுச்சு. இவருடைய மெயின் நோக்கமே என்னென்னு பார்த்தா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பிரச்சனை உண்டாக்கிடணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் இருந்தவங்க இந்துக்கள், கிழக்கு வங்காளத்தில் இருந்தவங்க முஸ்லீம்கள். ஸோ ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டா இந்துக்கள் தனியாக போயிடுவாங்க, முஸ்லீம் தனியாக போயிடுவாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, நாம் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க கர்சன் பிரபு. குறிப்பாக இவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வது, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1904 பிப்ரவரி மாதத்தில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் கர்சன் பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கேருந்த முஸ்லீம்கிட்ட நீங்கள் முகாலயர் காலத்தில் இல்லாத ஒற்றுமையை கூட அனுபவிப்பீங்க, அந்தளவுக்கு உங்களுக்குன்னு தனியான ஒரு பிரதேசம், என்ன பிரதேசம், கிழக்கு வங்காளம் அப்படிங்கிற பகுதியை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்லாம் வந்து டயலாக் பேசியிருக்காப்புல. இவருடைய மெயினான நோக்கம் என்னென்னா 2 பேர்த்தையும் பிரிச்சு விடணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தா உண்மையிலேயே அப்படி நடக்கலை. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஆங்கில அரசுக்கு எதிராக ஒற்றுமையாக தான் நின்றுருக்காங்க. இந்த சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் வழக்கம் போல தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடக்குது, இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவன் வங்காளத்தை பிரிக்க போகிறாங்க, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பை வந்து அதிகப்படுத்துவோம், மக்கள் அதிகமாக எதிர்க்க ஆரம்பித்தாங்கன்னா வங்காளத்தை பிரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. எப்போ முடிவுக்கு வந்தாங்க? 1905 ஜூலை 17 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணுது. அந்த கூட்டத்தில் சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொல்கிறாருன்னா, ஆங்கில பொருட்களையும் ஆங்கில நிறுவனங்களையும் மக்கள் புறக்கணிக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன தான் பண்ணாலும் ஆங்கில கவர்மெண்ட்டு உறுதியாக இருக்காங்க, வங்காளத்தை பிரிக்கிறாங்க. 1905 ஜூலை 19 அன்று வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதாவது பிரிவினையை அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் பிரிக்க போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவித்தது 1905 ஜூலை 19. அதுவே 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது. அஃபிஷியலாக பிரித்தது எப்போன்னு பார்த்தா அக்டோபர் 16. சரிங்களா, இந்த டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூலை 19 அறிவித்தாங்க, அக்டோபர் 16 பிரிச்சிட்டாங்க. இப்படி பிரிச்சிட்டாங்க. அறிவித்த உடனே இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். அறிவிக்கிறதுக்கு முன்னால் கல்கத்தாவில் கூட்டம் கூடி எதிர்ப்பை காட்டுவோன்னு சொன்னாங்க. அறிவித்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தாவில் திரும்பவும் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் முறையாக பிரகடனப்படுத்தப்படுது. சுதேசி இயக்கத்தை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்ப்போம். சுதேசி இயக்கம்னா என்ன, அது எந்த நிலையில் போச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது இந்த சுதேசி இயக்கத்தை முறையாக வந்து அறிவிச்சிட்டாங்களா எப்போன்னு பாருங்கள், 1905 ஆகஸ்ட் 7. அடுத்தது சுதேசி இயக்கத்தின் பரவல். சுதேசி இயக்கம் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த இயக்கத்தில் ஏராளமான மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மத விழாக்களான துர்கா பூஜை போன்றவற்றை
இந்த சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவாக பயன்படுத்தி ஆங்கிலேயருடைய பொருட்களை வந்து புறக்கணிக்க அவாய்ட் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1905 அக்டோபர் 16 வங்காளம் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது இல்லையா? ஸோ அந்த நாளை துக்க நாள் அப்படின்னு கடைபிடிச்சாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கங்கையில் புனித நீராடிட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடலை பாடிக்கிட்டு கல்கத்தாவுடைய சாலைகளில், அதாவது ரோட்டில் நடந்து அணிவகுத்து போகிறாங்க. இப்படி வந்து மக்கள் வந்து ஆரம்ப காலத்தில் எதிர்ப்பை காட்டுறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கே அந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம்ளே பாலிட்டிக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலைன்னா நம்ம சேனல்லையே பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க.